வணக்கம். மிகப்பெரிய ட்விஸ்ட். திடீரென திமுகவுடன் கூட்டணி அமைக்கும் தேமுதிக. அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பாஜக. இத பத்தின மொழிவர்த்தலை இப்ப நம்ம பார்க்கலாம். அதிமுகவுடனும் பாஜகவுடனும் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பாராத அரசியல் ட்விஸ்ட் ஒன்று தற்போது அரங்கேறியுள்ளது. அதாவது அதிமுக கூட்டணியில் தேமுதிக 4 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் எதிர்பார்ப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அதிமுகவோ மாநிலங்களவை சீட்டுக்கு வாய்ப்பே இல்லை என கரார் காட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் பாஜகவுடன் நெருக்கம் காட்டிய தேமுதிக ஒரு கட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் முடிவுப்படியே கூட்டணி என குண்டை போட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 7ஆம் தேதி சென்னையில் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை நடத்திய பிரேமலதா அவர்கள் யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என விவாதித்தார். அப்போது பெரும்பாலானோர் அதிமுக கூட்டணியில் இணையலாம் என மனதில் தோன்றியதை மறைக்காமல் கூறினர். அந்த வகையில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மாநிலங்களவை சீட் தரமாட்டோம் என அதிமுக கராராக கூறிவிட்டதால் கடும் அப்செட்டில் இருந்த பிரேமலதா அவர்கள் திடீர் திருப்பமாக நேற்றைய தினம் திமுகவை பாராட்டியிருக்கிறார். அதாவது தென்காசி மாவட்டம் புளியரை அருகே தண்டவாளத்தில் லாரி விழுந்து விபத்துக்குள்ளாக அப்போது அங்கு வந்து ரயிலை டார்ச் அடித்து ஓட்டுநருக்கு எச்சரிக்கை செய்து நடக்க இருந்த பெரும் விபத்தை தடுத்ததற்காக சண்முகையா வடக்குத்தியால் தம்பதியினரை நேரில் வரவழைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வெகுவாக பாராட்டி அவர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வெகுமதியையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயலை தான் நேற்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெகுவாக பாராட்டி அறிக்கை விட்டிருக்கிறார். திமுகவை பிரேமலதா அவர்கள் பாராட்டி பதிவு வெளியிட்டிருப்பதன் மூலம் இனி அடுத்தடுத்த நகர்வுகள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இதில் ஹைலைட் என்னவென்றால் பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள நிலையில் பிரேமலதாவிடமிருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருப்பதுதான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதனால் தேமுதிக திமுகவுடன் கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை தேமுதிக திமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் அவர்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கக்கூடும் என தெரிகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் திடீர் ட்விஸ்டாக திமுகவையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் வெகுவாக பாராட்டியிருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.